பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7, அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமான். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது லட்சுமிக்கு உரிய ராசி. அடுத்து நாம் காண இருப்பது தனத்துக்குரிய ராசி. அடுத்து நாம் காண இருப்பது தானியத்துக்குரிய ராசி. அடுத்து நாம் காண இருப்பது வண்டி வாகனத்துக்குரிய ராசி. அடுத்து நாம் காண இருப்பது எல்லா பொருள் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி. என்ன ராசி நேயர்கள் சொல்லுங்க? ரிஷப ராசி. ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு இலைமறைக்காய நான் சொல்லியிருக்கிறேன்? அதுதான் காலபுருஷனுக்கே செலுத்த கொடுக்கக்கூடிய இடம். நான் சொல்லலை, உத்தர காலமிருதல் எழுதியிருக்காங்க, பராசரர் எழுதியிருக்காரு, காளிதாச சுவாமிகள் எழுதியிருக்காங்க, முன்னோர்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அப்போ காலபுருஷனுக்கே 2ஆம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் தான். அதை நம்ம எப்படி சொல்கிறது? தனம் தானியம் கீர்த்தி சகித வண்டி வாகனம் மனை, ஆல்வேஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ் ஆஃப் தி ராசி ரிஷபம். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ரிஷபத்துக்கு உங்களை தவிர எல்லாரும் ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அதை பிரித்து சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இது என் குரு சொல்லி கொடுத்தது, தாத்தா. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். எதுக்கு போய் வேண்டமே தேவையில்லை. உள்ளது சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அது தக்க நடைமுறைகளுக்கு வந்துடுவீங்கல்ல. எதையாவது சொல்ல
உங்கள் மனசில் புகுந்து அது வேறு மாதிரி போகும். அங்கே வேறு மாதிரி போகும்போது வீட்டில் போய் தகராறு பண்ணும்போது பிள்ளைகள் வரும்போது அவங்க வேறு தகராறு பண்ணால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எதுக்கு வரணும்? ஐயா சொல்கிறாரு, உள்ளதை சொல்கிறாரு, போவோம், ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற நேயர்களுக்கு பாதம் பணிந்து மீண்டும் வணங்குகின்றேன். அப்போ ரிஷபத்துக்கு கடக லக்கணம் சிம்ம லக்கணம். நம்பர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அறவே ஆகாது. அதில் சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி. நினைச்சே பார்க்காதீங்க. இல்லை, எல்லாரும் சொல்லிட்டாங்க ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி. எப்படி நல்லா இருக்கும்? அதுக்கு தான் உங்கள் ஜனஜாத்தை வச்சுக்கணும். ப்ராக்டிக்கலாக உங்கள் ஜனஜாத்தை எடுத்து வச்சுக்கணும். அதில் லக்னாதிபதி யார்? ராசி தெரியும், ரிஷப ராசி. அந்த ராசி அதிபதி யாரோட சேர்ந்திருக்கார்? அஸ்தமனமாக இருக்காரா? நீச்சத்தில் இருக்காரா? உச்சத்தில் இருக்காரா? நீசபங்க ராஜ யோகமாக இருக்காரா? பல்ல புடுங்கின வாக்கில் இருக்காரா? ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்காரா? பார்க்கணும்ல. எல்லாத்தையும் உற்று நோக்கி மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் ரிஷபம் 90% நம்ம போட முடியும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ராகு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, சனி திசையில் புதன் புத்தி. நெத்தி அடி அடிச்சுட்டு போங்க. என்னை கேட்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். அப்படி அடிச்சுட்டு போங்க. எதை தொட்டாலும் பொண்ணாகும். சார், நல்ல நேரம் வந்தால் விஷமும் அமிர்தமாகும், கெட்ட நேரம் வந்தால் அமிர்தமும் விஷமாகும். இதுதான் சூட்சமம். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் கடகத்தில் வாங்க, சப்ஜெக்டுக்கு வாங்க, 3ல் இருக்கார். நல்ல சேர்க்கைங்க, அழகான சேர்க்கை. இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில், இந்த மீடியாக்களில் சேர்க்கை ரொம்ப முக்கியம். சேர்க்கை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சேர்க்கை தான் முக்கியம். அப்படி சேர்க்கை இருக்கும்போது புதன் சுபக்கிரகம், சுக்கிரன் சுபக்கிரகம், உச்ச குரு சுபக்கிரகம். சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடியவங்க 3 பேர் தான். சந்திரனை கூட அப்புறம் 2வது தான் வைக்கணும். அப்படிப்பட்ட 3 பேர் உங்களுக்கு எப்படி இருக்காங்க? முயற்சி ஸ்தானத்தில் வெற்றியை கொடுக்கறதில்ல, வாகனத்தை கொடுக்கறதில்ல, சகோதரனை கொடுக்கறதில்ல, வினையை விதைப்பதில் சிறப்பான இடம். பார்த்தீங்களா? அதுதான் கடகத்தில் உங்கள் ராசிநாதன். 4 கேது. கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் ஒரு துடிப்பான வேகம், அறிவு, ஞானம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, அழகு சம்மந்தப்பட்ட அத்தனை வியாபாரமும் அத்தனை தொழிலும், வண்டி வாகனம் அழகு சம்மந்தப்பட்ட வாகனங்கள், கேட்ரிங், பேக்கரி, சூப்பர் டீலக்ஸு, பஸ்ஸு, எப்போ அழகுன்னு இதை எடுத்தால் போதும். அப்போ அழகுன்னு எடுத்தால் அது உயர்ந்த காஸ்ட்லி பொருள் தான், காஸ்ட்லி திங்ஸ். அப்போ அப்படிப்பட்ட ராசி உங்கள் ராசி, அப்படிப்பட்ட ராசி. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 6 மாதம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ 7வது மாதம் நம்ம ஜூலை. இன்னும் ஒரு 4-5 மாதம் அடுத்து 7.5 உங்களுக்கு வருது, அடுத்து 7.5 வருது. அப்போ அந்த 7.5 வரும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ எந்தெந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக புதுசாக என்ன தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இந்த சூரியன் சம்பந்தம், சந்திரன் சம்பந்தம், ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்கணத்துக்கு, துலாம் லக்கணம், துலா ராசிக்கு இவங்க தான் சிக்கலை கொடுக்கக்கூடியவங்க. அதை மட்டும் பிரேக் இல்லாமல் பார்த்துட்டீங்க, அதை மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயவுசெய்து ஒரு தொழில் உங்களுக்கு சக்திக்கு தகுந்தவர், உங்கள் சக்திக்கு தகுந்தவர் ஒன்று ஆரம்பித்தால் நிச்சயமாக அது பன்மடங்கு உயரும். அது பன்மடங்கு உயரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, நிச்சயமாக. அப்போ ரிஷபராசி நேயருக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக யோகாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கார், பாக்கியாதிபதி நல்லா இருக்கார். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூலை மாதம். குறிப்பாக லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, முருகன் வழிபாடு, குபேரர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு,
இந்த வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய என்னென்ன மெட்டீரியல் முறம் இருக்குது, தேன் இருக்குது, சங்கு இருக்குது, பச்சை கற்பூரம் இருக்குது, தர்பை இருக்குது, செந்தாமரைப்பூ, வெற்றிலை, இதில் எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். இது எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என்பதில் உறுதியாக இருப்பது ரிஷபராசி நேயர்கள் தான்.